இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் குரோதி வருடம் பங்குனி மாதம் 23ஆம் நாள் 6/4/2025 ஏப்ரல் மாதம் ஞாயிற்றுக்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:09, லக்னம் மீன லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி அஷ்டமி அதிகாலை 1:07 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு நவமி வருகின்றது. நட்சத்திரம் புனர்பூசம் நட்சத்திரம் காலை 10:31 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு பூசம் நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 மணி வரையிலும், மாலை 3:30 முதல் 4:30 மணி வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 மணி வரையிலும், மாலை 1:30 முதல் 2:30 மணி வரையிலும். ராகு காலம் 4:30 முதல் 6 மணி வரையிலும், இரவு 7:30 முதல் 9 மணி வரையிலும். குளிகை 3 முதல் 4:30 மணி வரையிலும், இரவு 9 முதல் 10:30 மணி வரையிலும். யமகண்டம் 12 முதல் 1:30 மணி வரையிலும், இரவு 6 முதல் 7:30 மணி வரையிலும். இன்று யோகம் சித்த யோகம் இருக்கின்றது. இன்றைய நாள் முழுவதுமே இருக்கின்றது. கரணன் 10:30 முதல் 12 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம், சந்திராஷ்டமம் கேட்டை மற்றும் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு காலை 10:31 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு நிதானத்துடன் கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று கிடைக்கின்ற வாய்ப்புகளை எல்லாமே நல்லபடியாக பயன்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று சாதகமான நாள் என்றும் கூறலாங்க. உற்சாகம் நிறைந்தும் காணப்படுவீங்க. உங்களை நீங்களே உற்சாகப்படுத்திக் கொள்வதும் நல்லது. மன ஆற்றலை வளர்த்தும் கொள்வீங்க. வேலை செய்கின்ற இடத்துல பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். முறையாக திட்டமிடுவதும் நல்லது. நன்மதிப்பையும் பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்டு இருந்த தவறான புரிந்துணர்வுகளும் மாறும். உங்கள் துணை இடத்துல வாக்குவாதங்கள் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. இருவருக்கும் இடையில ஏதாவது உரையாடல்களும் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு இன்று குடும்பத்தினருக்காக பணத்தை செலவும் செய்வீங்க. சில செலவுகள் தேவையற்றதாக இருந்தாலுமே இது தவிர்க்க முடியாததாகவும் இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு இன்று சிலருக்கு நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம். பெரிய அளவுல இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. பணிச்சுமை அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால அவ்வப்பொழுது சற்று சோர்வாகவும் உணர்வீங்க. வேலைகளை எல்லாமே நல்ல நேரம் எடுத்து செய்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கடன் வாங்காமல் தவிர்க்கவும் செய்வீங்க. பணவரவு உங்களுக்கு சாதகமாக தங்க இருக்கும். சிலருக்கு தங்க நகைகள் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதுல முதலீடுகளும் செய்வீங்க. வியாபார யுத்திகளை எல்லாமே நல்லபடியாக பயன்படுத்தியும் கொள்வீங்க. குடும்ப பிரச்சனைகள்ல இருந்து சற்று விடுபட்டு நிம்மதி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதிய முயற்சிகளை இன்று நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். உறவினர்களினால ஏற்பட்டு இருந்த அன்பு தொல்லைகளும் குறையும். அக்கம் பக்கம் வீட்டாருடைய ஆதரவுகளும் கிடைக்க பெறுவீங்க. எதிர்பார்த்த இடத்துல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். வியாபாரத்துல எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் கிடைக்க பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உத்தியோகத்துல திருப்திகரமாகவும் உணர்வீங்க. நினைத்தது நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று மனதுல தெய்வ பக்தியும் அதிகரிக்கும். எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. சிலருக்கு பிள்ளைகளினால செலவுகளும் ஏற்படலாம். வெளியிடங்கள்ல சாப்பிடுவதை தவிர்த்தும் கொள்ளுங்க. மாலையில உறவினர்களுடைய வருகையினால வீடும் கலைக்கட்டும். அலுவலகத்துல உங்கள் பணிகளை சக பணியாளர்கள் பகிர்ந்தும் கொள்வாங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் என்று வழக்கம் போலவே இருக்கும். நண்பர்களுடைய உதவிகளும் இருக்குங்க. சில வேலைகளை சிறப்பாக செய்து முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சமூகத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். குடும்பத்துல எதிர்பார்த்து இருந்த சில திட்டங்கள் வெற்றி பெற்று விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண வாழ்க்கையில இருந்து வந்த பிரச்சனைகளும் சற்று குறையும். உற்சாகத்துடன் எந்த ஒரு செயலிலும் ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விளையாட்டுத் துறையில இருக்கிறவங்களுக்கு அதுல ஆதாயமும் உண்டாகும். குழந்தைகளுடைய எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகளும் அதிகமாகவும் இருக்கும். கலைத்துறையில வாய்ப்புகளும் கிடைக்க பெறுவீங்க. தாய்மாமனுடைய வழியில விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. சாதுரியமான செயல்பாடுகளினால உங்களுடைய செல்வாக்கும் அதிகரிக்கும். சமூக பணிகள்ல இருக்கிறவங்களுக்கு மேன்மையும் உண்டாகும். இன்று உங்களுக்கு ஒரு நிறைவான நாள் என்றும் கூறலாங்க.
இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று செலவுகள் சற்று அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது தவிர்க்க முடியாததாகவும் இருக்கும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சில வேலைகளுக்கு நேரம் எடுத்து தங்க முடிக்க வேண்டியதும் இருக்கும். இன்று வேலைகள் அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று செயல்கள்ல இருந்து வந்த சோர்வும் நீங்கும். விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு மேன்மையை தரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. பொறுமையுடன் இருந்து எந்த ஒரு வேலைகளையும் செய்து முடிக்கவும் செய்வீங்க. செயல்களை எளிமையாக கையாளவும் செய்வீங்க. பணியை பொறுத்தளவிற்கு அவ்வப்பொழுது சற்று சலிப்பாக உணர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இயந்திரத்தனமாக வேலை செய்வதாகவும் உணர்வீங்க. மற்றபடி இதனால பெரிய அளவுல பாதிப்பு என்று எதுவும் இருக்காதுங்க. இது உங்களுடைய எதிர்கால முன்னேற்றத்திற்கு பயன்படுவதாகவும் இருக்கும். திருமண உறவில பிரிந்து இருந்த தம்பதியர்களும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வுகளும் ஏற்படலாம். தவறாக புரிந்து கொண்டவர்கள் மனம் மாறி ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பணப்புழக்கம் நல்லபடியாக தங்க இருக்கும். சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கவனமாகவும் விவேகத்துடனும் செயல்படுவதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிலருக்கு கண்கள்ல எரிச்சல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். கண்கள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. இன்று அவசியமில்லாத செலவுகளுக்காக நீங்கள் செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும். இந்த விஷயத்துல கவனமாகவும் இருங்க. வரவு செலவு கணக்குகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. பணத்தின் மதிப்பை அறிந்து செலவு செய்வதும் நல்லது. பிரச்சனைகள்ல இருந்து வெளிப்படவும் செய்வீங்க. தொழிலுக்கு இடையூறாக இருந்து வந்தவர்கள் விலகி சென்றும் விடுவாங்க. பூர்வீக சொத்துக்களை பற்றிய பேச்சுவார்த்தைகளும் நடைபெறலாம். கொடுத்த வாக்குறுதிகளை சிரமப்பட்டாவது காப்பாற்றவும் செய்வீங்க. குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்ப்புகளும் நீங்கும். சில புதிய சாதனைகளை படைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல வரனாகவும் தேடி வரலாம். பழைய நண்பர்கள் ஏதாவது ஒரு வகையில உதவிகளும் செய்வாங்க. தாய்வழி உறவினர்களினால சின்ன சின்ன மனஸ்தாபங்களும் ஏற்பட்டு நீங்கும். பழைய கடன்களை தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல சில அதிரடியான சலுகைகளின் மூலம் லாபத்தையும் பெற்றுவிடலாம். உத்தியோகத்துல சூழ்ச்சிகளை முறியடிக்கவும் செய்வீங்க. உழைப்பால் உயரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். புதிய முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாங்க. அதற்கான உற்சாகத்துடனும் இருப்பீங்க. தன்னம்பிக்கையுடனும் தைரியத்துடனும் வேலைகளை எல்லாமே செய்து முடிக்கவும் செய்வீங்க. துணிச்சலாக முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். வாழ்க்கை துணைவழி உறவினர்கள் கிட்ட எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணை ஆதரவாகவும் இருப்பாங்க. அலுவலகத்துல உங்களுடைய ஆலோசனைகள் மற்றவர்களினால பாராட்டவும் படும். சில சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். பணவரவு சிறப்பாகவும் இருக்கும். அதே சமயத்துல சேமிப்பு விஷயங்களிலும் கவனமாக இருப்பதும் நல்லது. உங்களுடைய வேலைகளை முடிப்பதுல சாதகமாகவும் இருப்பீங்க. அரசு தொடர்பான வேலைகள் நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வணிகத்துல முன்னேற்றமும் உண்டாகும். உயர் பொறுப்பில் இருப்பவர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. அரசு பணிகள்ல இருந்து வந்த இழுபறியான சூழலும் மறையும். தாய்வழி உறவினர்கள் கிட்ட அனுசரித்து செல்வதும் நல்லது. இறை வழிபாடு தொடர்பான சிந்தனைகளும் அதிகரிக்கும். மனதுல நினைத்து இருந்த எண்ணங்கள் கைகூடி வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணிகள்ல முன்னேற்றமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று மேன்மை நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. நினைத்த எண்ணங்கள் கைகூடி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லதுதாங்க. இன்று முன்னேற்றமான வாய்ப்புகளும் வந்து சேரும். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமும் உண்டாகும். அரசு பணிகள்ல இருந்து வந்த தாமதமான சூழ்நிலைகளும் மாறும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சீரான நாளாகவும் இருக்குங்க. இன்று அனுகூலமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு இன்றைய நாளை நீங்க பயன்படுத்தியும் கொள்ளலாம். மனதில தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். பணிகளையும் நற்பெயரையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய கடின உழைப்பின் மூலம் மேலதிகாரிகளுடைய நம்பிக்கையையும் பெற்றுவிடுவீங்க. திருமண உறவிலே என்று உங்கள் துணையுடனான உங்களுடைய அணுகுமுறை சிறப்பாகவும் இருக்கும். உங்கள் துணையிடத்துல நல்ல புரிந்துணர்வுகளை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. இருவருக்கும் இடையில என்று மகிழ்ச்சியான உரையாடல்களும் நடைபெறும். நிதிநிலை நல்லபடியாக தங்க இருக்கும். நிதி வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று சேமிப்புகளை மேம்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது எதிர்கால சேமிப்பு திட்டங்களாகவும் இருக்கலாம். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. சுறுசுறுப்பாகவும் ஆரோக்கியத்துடனும் இருப்பீங்க. தைரியமும் தன்னம்பிக்கையும் என்று உங்களிடத்துல நிறைந்தும் காணப்படும். புத்திசாலித்தனத்துடன் வேலைகளை செய்து சிறப்பாக முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய வருமானத்தை உயர்த்தக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலுமே சொந்த முயற்சியின் மூலம் நீங்கள் முடிக்கவும் செய்வீங்க. பூர்வீக சொத்துக்களை பற்றிய பேச்சுவார்த்தைகளும் வீட்டில் நடைபெறலாம். குடும்பத்துல மங்களகரமான நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறும். கடந்த கால நெருக்கடியில இருந்து விடுபடவும் செய்வீங்க. எதிர்பார்த்து இருந்த நன்மைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று குடும்பத்துல மங்களகரமான நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறலாம். அரசால் ஆதாயமும் உண்டாகும். சொந்த பந்தங்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இதுல நயமாக பேசுபவர்களை அதிகமாக நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல சில அதிரடியான திட்டங்களை தீட்டுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். அரசாங்கத்துல ஏற்பட்டு இருந்த தாமதங்களும் குறையுங்க. ஓரிரண்டு நாட்கள்ல வேலைகள் நல்லபடியாக முடிவடைந்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிலருக்கு எதிர்பார்த்து இருந்த பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மாலையில மனதிற்கு மகிழ்ச்சி தரும் செய்திகளும் வந்து சேரும். சகோதரர்களை அனுசரித்து செல்வதும் நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். அலுவலகத்துல பணிச்சுமை அதிகரித்தாலும் எளிமையாக முடிக்கவும் செய்வீங்க. அதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். தொழில் விஷயத்துல மட்டும் கவனமாக இருப்பதும் நல்லது. சில ஆபத்தான முதலீடுகள்ல ஈடுபடவும் வேண்டாங்க. விளம்பரங்களை நம்பி ஏமாந்து விடவும் வேண்டாம். இது சம்பந்தப்பட்ட முடிவுகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. இன்று தொண்டு மற்றும் சேவை நடவடிக்கைகளுக்காக பணத்தை ஒதுக்கவும் செய்வீங்க. மன அமைதியாகவும் உணர்வீங்க. பிள்ளைகளுடைய எதிர்காலம் தொடர்பாக முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சமூகத்திலும் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. புதிய பொருட்கள் வாங்குவதில் ஆர்வத்துடனும் இருப்பீங்க. திட்டமிட்ட காரியங்களை எண்ணிய விதத்துல முடிக்கவும் செய்வீங்க. உடன் பிறந்தவர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. புதுவிதமான யுத்திகளை கையாண்டு வெற்றியையும் பெற்றுவிடுவீங்க. எதிலும் தன்னம்பிக்கையுடனும் செயல்படுவீங்க. உத்தியோகத்துல திறமைகளும் வெளிப்படும். தெளிவு உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். இன்று மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். புதுவிதமான யுத்திகளை கையாளவும் செய்வீங்க. வெற்றியும் பெற்றுவிடுவீங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று எதிர்கால சம்பந்தப்பட்ட திட்டங்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கும் எதிர்பார்த்த பணவரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய ஆசைகள் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சாதகமான பலன்களை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. சில விஷயங்களுக்கு நீங்கள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டியதும் இருக்குங்க. ஆனாலும் இது உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று எந்த ஒரு வேலையையும் முடிக்கவும் வேண்டாம். இதனால ஏதாவது பிரச்சனைகளும் ஏற்பட்டு விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கவனமாக இருப்பதும் நல்லது. கட்டுப்பாட்டை இழக்கவும் வேண்டாம். பணியிடத்துல சாதகமான சூழ்நிலைகளும் இருக்கும். கவனக்குறைவின் காரணமாக வேலையில சின்ன சின்ன தவறுகள் ஏற்பட்டு விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதானத்துடனும் இருங்க. திருமண உறவில என்று உங்கள் துணை இடத்துல நேர்மையாக நடந்து கொள்வதும் நல்லது. உறவில நல்லிணக்கம் பாதிக்கக்கூடிய வகையில நீங்க பேசிவிடவும் வேண்டாம். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு செலவுகள் அதிகமாக தங்க இருக்கும். திட்டமிட்டு பணத்தை சாதுரியமாக கையாள்வதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு பதட்டத்தின் காரணமாக தூக்கமின்மை போன்ற பாதிப்புகளும் ஏற்படலாங்க.
வேலைகள்ல ஏதாவது தவறுகள் ஏற்பட்டு விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதனால தேவையற்ற பதட்டங்களை தவிர்த்தும் கொள்ளுங்க. மனதை ரிலாக்ஸாக வைத்துக் கொள்வதும் நல்லது. இன்று வருமானம் தடையின்றி கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு அசையா சொத்துக்கள்ல முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசு துறை பணியாளர்களுக்கு சிறப்பான பெயரையும் பெற்றுவிடலாம். வியாபாரத்துல கணிசமான லாபத்தை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில தடைகள் இருந்தாலும் சாமர்த்தியமாக இதனை கையாளவும் செய்வீங்க. கணவன் மனைவி இருவரும் ஒருவரையொருவர் அனுசரித்தும் செல்வீங்க. பிரச்சனைகளும் நீங்கும். குடும்பத்துல அமைதியான போக்கும் காணப்படும். எதிர்பார்த்த இடத்துல இருந்து கடன் உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. விரும்பிய பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. விஷயங்களை முன்னின்று நடத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல வேலையாட்களினால ஏற்பட்டு இருந்த தொந்தரவுகளும் நீங்கும். உத்தியோகத்துல புதிய வாய்ப்புகளும் தேடி வரலாம். ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாங்க. பணப்புழக்கம் நல்லபடியாகவும் இருக்கும். செலவுகளும் இருக்கும். அரசாங்க வகையில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். உறவினர்கள் கிட்ட இருந்து எதிர்பார்த்த நல்லர்களும் கிடைக்கப் பெறுவீங்க. அலுவலகத்துல அதிகாரிகள் அனுசரணையாகவும் நடந்தும் கொள்வாங்க. எதிர்பார்த்த சலுகைகளையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல பங்குதாரர்களினால ஏதாவது திருப்பங்களும் ஏற்படலாம். அவர்கள் கிட்ட அனுசரணையான போக்குடனும் இருப்பீங்க. இன்று உங்களுக்கு ஒரு பரபரப்பான நாளாகவும் இருக்கும். முக்கியமான வேலைகளை முடிப்பதுல உங்கள் துணையின் ஆதரவுகளும் இருக்கும். குடும்பத்துல சின்ன சின்ன பதட்டங்களும் இருக்கத்தாங்க செய்யும். பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. பெற்றோருடன் அதிகப்படியான நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணியிடத்துல மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். பதவி உயர்வு போன்ற நல்ல செய்திகளையும் பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்ப உறுப்பினர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். இழுபறியாக இருந்து வந்த தனவரவும் கைக்கு வந்து சேர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில நிலுவையில இருந்து வந்த பணத்தை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில ஆடம்பர பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. தோற்ற பொலிவுல மாற்றங்களும் உண்டாகும். நண்பர்களுடைய வட்டாரமும் விரிவடையும். மனதை உறுத்திய கவலைகளும் குறையும். பணிபுரியும் இடத்துல புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தடைகளை எல்லாமே தாண்டி வரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். அதற்கான மனப்பக்குவத்துடனும் இருப்பீங்க. வெற்றி பெறக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் முருக பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளம் மஞ்சள் நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நட்பு வட்டாரமும் விரிவடையும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் உண்டாகும். மனதை உறுத்திய சில பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு பதட்டங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. மனப்பக்குவத்தை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஏற்ற இறக்கத்துடன் கூடிய நாள் என்றும் கூறலாங்க. மனதுல ஏதாவது தன்னம்பிக்கை குறைவாகவும் உணர்வீங்க. ஏதாவது ஒரு குழப்பத்துடனும் காணப்படுவீங்க. தியானம் போன்றவற்றை மேற்கொள்வதும் நல்லது. இது உங்களுக்கு மன ஆறுதல்களை தருவதாகவும் இருக்கும். வேலை செய்கின்ற இடத்துல ஏதாவது சின்ன சின்ன மந்தத்தன்மையும் ஏற்பட்டு நீங்கும். அதிக பணிகளின் காரணமாக குறித்த நேரத்துல வேலைகளை முடிப்பது என்பது சவாலாகவும் இருக்கும். சிக்கலின்றி வேலைகளை செய்து முடித்து விடுவதும் நல்லது. நல்ல திட்டமிடுதல்களுடன் இருப்பதும் நல்லது. திருமண உறவுல கணவன் மனைவிக்கு இடையே நல்லிணக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. இதனால இருவருக்கும் இடையில அமைதியான போக்கும் காணப்படும். நிதிநிலை நல்லபடியாக தங்க இருக்கும். பொறுப்புகளை சமாளிக்க வேண்டியதும் இருக்கும். இதற்காக சிலருக்கு கடன் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எதிர்பார்த்த கடன் தொகையும் கைக்கு வந்து சேரும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு இன்று சிறப்பாகவும் உணர்வீங்க. சுறுசுறுப்பாகவும் செயல்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வீட்டிலும் சரி வெளியிலும் சரி இன்று உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கப் பெறுவீங்க. உறவினர்களுக்கு இடையே செல்வாக்கும் அதிகரிக்கும். உங்களுடைய வளர்ச்சியை கண்டு மற்றவர்கள் பொறாமைப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கவும் செய்வீங்க. திருமண பேச்சுவார்த்தைகளும் நல்லபடியாகவும் நடைபெறும். தொழிலுக்காக நண்பர்களுடைய ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சகோதரர்களுடைய வழியில ஆதாயமும் உண்டாகும். அலைச்சல்களினால உடல் சோர்வும் ஏற்பட்டு நீங்குங்க. மற்றபடி இதனால பெரிய அளவுல பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. சில விஷயங்கள்ல திட்டமிடுவது ஒன்றாகவும் நடப்பது ஒன்றாகவும் இருக்கலாம். பற்றாக்குறையினால மற்றவர்கள் கிட்ட கடன் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல வாடிக்கையாளர்கள் கிட்ட கனிவாக பேசுவதும் நல்லது. உத்தியோகத்துல அதிகாரிகள் கிட்ட பணிப்போரும் ஏற்பட்டு நீங்கும். நிதானத்துடன் செயல்படுவதும் நல்லது. இன்று புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். சிலருக்கு குடும்ப விஷயமாக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியதும் இருக்கும்.
பிள்ளைகளினால மகிழ்ச்சியும் உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். பிற்பகலுக்கு மேல மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. அலுவலகத்துல என்ற உற்சாகமான சூழ்நிலைகளும் காணப்படும். வியாபாரத்துல சக வியாபாரிகளினால மறைமுக தொல்லைகளும் ஏற்பட தங்க செய்யும். இன்று அவர்களை அனுசரித்து செல்வதும் நல்லது. முக்கியமான வேலைகளை முடிப்பதில்லை என்ற ஆர்வத்துடனும் இருப்பீங்க. இன்று நிதி நிலைமை சாதகமாக தங்க இருக்கும். ஒரே நேரத்துல 2-3 செலவுகளை நீங்கள் கையாள வேண்டியதும் இருக்கும். அவசரமாக வேலைகளை முடிக்க வேண்டியதும் இருக்குங்க. மற்றவர்களுடைய உதவிகள் உங்களுக்கு ஊக்கத்தை தருவதாகவும் இருக்கும். இன்று மகிழ்ச்சி தரக்கூடிய செய்திகள் ஏதாவது ஒன்று உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்ப உறுப்பினர்களுடன் இன்று மகிழ்ச்சியான நேரத்தை கழிக்கவும் செய்வீங்க. இன்று குடும்பத்தினருடன் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள்ல பங்கேற்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. விமர்சன கருத்துக்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. நல்ல வரன்களும் தேடி வரலாம். உங்களுடைய பிள்ளைகளுக்கான கல்யாண ஏற்பாடுகளும் வீட்டில் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மறதி சம்பந்தப்பட்ட சின்ன பிரச்சனைகளும் ஏற்படலாம். மற்றபடி உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். நண்பர்களினால எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். இன்று பொது காரியங்கள்ல அதிக ஈடுபாட்டுடனும் இருப்பீங்க. உத்தியோகத்துல அலைச்சல்களும் உண்டாகும். உங்களுக்கு மனதில் ஏற்பட்டு இருந்த கவலைகள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் அடர் நீல நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று வேலைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. வேலை பளு அதிகமாக தங்க இருக்கும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமும் உண்டாகும். மறதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது தாங்க. இன்று ஊக்கம் தரக்கூடிய வகையில மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு அமைதியான நாளாகவும் இருக்குங்க. மனமும் அமைதியாகவும் இருக்கும். பாதுகாப்பான உணர்வுடனும் இருப்பீங்க. தன்னம்பிக்கையாகவும் காணப்படுவீங்க. இன்று நேர்மறையான விளைவுகளையும் எதிர்பார்க்கலாங்க. பணியில சிறப்பான வளர்ச்சியும் இருக்கும். எந்த ஒரு வேலையையும் திட்டமிட்டு அதன்படி மேற்கொள்ளவும் செய்வீங்க. வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல நல்லுறவை ஏற்படுத்தவும் செய்வீங்க. நட்பான அணுகுமுறையை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. நகைச்சுவை உணர்வுடனும் காணப்படுவீங்க. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு இன்று சில பெரிய முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணத்தை புரட்டவும் செய்வீங்க. பண விஷயங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு இன்று சிறப்பாகவும் இருக்கும். ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று தொழில முன்னேற்றம் நல்லபடியாக தங்க இருக்கும். இதனால ஏற்பட்டு இருந்த கவலைகளும் நீங்கும். இன்று குடும்பத்தினருடன் சேர்ந்து இருக்கக்கூடிய நேரம் அதிகமாகவும் இருக்கும். நிம்மதியாகவும் உணர்வீங்க. கணவன் மனைவி உறவுல புரிந்துணர்வுகளும் அதிகரிக்கும். பிள்ளைகளுடைய கல்வியில அதிக அக்கறையுடனும் இருப்பீங்க. அவர்களும் புதிய கலைகளை கற்றுக்கொள்வதில் ஆர்வத்துடனும் இருப்பாங்க. அரசு வேலையில இருக்கிறவங்களுக்கு அழுத்தங்களும் டென்ஷன்களும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்பத்தினருக்கிட்ட எதிர்பார்த்து இருந்த ஒத்துழைப்புகளும் இருக்கும். யாரையும் பகைத்துக் கொள்ளவும் வேண்டாம். அண்டை அயலாரிடத்துல சின்ன செயல்பாடுகளினால எரிச்சலான உணர்வுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சற்று சிக்கனமாக இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல போட்டிகளை சமாளிக்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல மேலதிகாரிகள் கிட்ட வாக்குவாதங்கள் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. சூழ்நிலைகளை அறிந்து பேசுவதும் நல்லது. பொறுமை தேவைப்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று புதிய விஷயங்களை மேற்கொள்வதில் அதிக ஆர்வத்துடனும் இருப்பீங்க. புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதிலையும் ஆர்வத்துடனும் இருப்பீங்க. வழக்கமான பணிகளிலும் கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. பிற்பகலுக்கு மேல இன்று சுறுசுறுப்பும் அதிகமாகவும் இருக்கும். சிலருக்கு எதிர்பாராத செலவுகளும் ஏற்படலாம். உறவினர்களுடைய வருகையினால வீடும் உற்சாகத்துடனும் இருக்கும். வாழ்க்கை துணை வழி உறவினர்கள் சிலர் உதவிகள் கேட்டு வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல உங்களுடைய வேலைகள்ல கூடுதல் கவனத்துடனும் இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் என்று வழக்கம் போலவே இருக்கும். ஓரளவிற்கு லாபத்தையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பங்குச்சந்தை மற்றும் ஆன்லைன் வியாபாரத்துல இருக்கிறவங்க வேலைகளை செய்வதும் நல்லதுதாங்க. பழைய முதலீடுகள்ல இப்பொழுது லாபத்தை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. முக்கியமான வேலைகளை செய்து முடிப்பதில் என்ற ஆர்வத்துடனும் இருப்பீங்க. குடும்ப விஷயத்துல இருந்து வந்த சிக்கல்களும் தீரும்.
வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடலாம். இன்று எந்த ஒரு செயலிலும் ஆர்வத்துடனும் இருப்பீங்க. மனதுல புதுவிதமான சிந்தனைகளும் ஏற்படலாம். வாகன பயணங்கள்ல நிதானத்துடன் இருப்பதும் நல்லது. உத்தியோக பணிகள்ல சின்ன சின்ன பதட்டங்களும் ஏற்பட்டு நீங்கும். கால்நடைகளுடைய ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. கூட்டாளிகளிடத்துல விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. இன்று வரவு நல்லபடியாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் துர்க்கையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகளும் அதிகரிக்கும். வாகன பயணங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு பதட்டமின்றி வேலைகள் செய்வதும் நல்லது. இது தேவையற்ற தவறுகளை ஏற்படுத்தி விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது தாங்க. மனதுல ஏதாவது புதுவிதமான சிந்தனைகளும் எண்ணங்களும் ஏற்படலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். ஆற்றலுடனும் தன்னம்பிக்கையுடனும் காணப்படுவீங்க. வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. இன்று புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். பணியிடத்துல உங்களுடைய வளர்ச்சி நல்லபடியாகவும் இருக்கும். மற்றவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாகவும் இருப்பீங்க. உங்களுடைய திறமைகளை பயன்படுத்தி பணியாற்றுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணியிடத்துல சக பணியாளர்களை விட நீங்க முன்னணியில இருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவிலை இன்று உங்கள் துணை இடத்துல நட்பான அணுகுமுறையை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. உங்கள் துணை இடத்துல வெளிப்படையாக பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அவர்களிடத்துல அனுசரணையாகவும் நடந்தும் கொள்வீங்க. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். பணவரவு நன்றாகவும் இருக்கும். சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பூர்வீக சொத்துக்களுடைய வகையில பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆற்றலுடனும் சுறுசுறுப்புடனும் காணப்படுவீங்க. இன்று உயர் அதிகாரிகள் கிட்ட கவனமாகவும் பேசுங்க. சில தேவையற்ற மனக்கசப்புகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது மன உளைச்சல்களையும் ஏற்படுத்தலாம். குடும்ப பிரச்சனைகளும் நீங்கும். மன நிம்மதியும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். சந்தை நிலவரங்களுக்கு ஏற்றவாறு புதிய யுத்திகளை கையாளவும் செய்வீங்க. பங்குச்சந்தை வியாபாரத்துல சாதகமான போக்கும் காணப்படும். ஏற்றுமதி இறக்குமதி தொழில இருக்கிறவங்க பணத்தை கவனமாக கையாள்வதும் பணம் டிரான்சாக்சனின் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது தாங்க. இன்று முன்பு செய்த தவறுகளை எல்லாமே திருத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய எதிர்பார்ப்புகளுக்கு தகுந்தாற் போல சில புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். புதிய நண்பர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வாகன வசதிகளும் பெருகும். பெற்றோருடைய விருப்பங்களை நிறைவேற்றவும் செய்வீங்க. வியாபாரத்துல பழைய வேலையாட்களை மாற்றவும் செய்வீங்க. உத்தியோகத்துல புதிய அதிகாரிகள் உங்களை மதித்தும் பேசுவாங்க. மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். தந்தையின் வழியில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அரசாங்க வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். சகோதரர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. பிற்பகலுக்கு மேல சிலருக்கு எதிர்பார்த்து இருந்த பணமும் கைக்கு வந்து சேரும். அலுவலகத்துல சில சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அதிகாரிகளுடைய ஆதரவுகளும் இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் என்று எதிர்பார்த்த அளவிற்கு நல்லபடியாக தங்க இருக்கும். அரசியல்ல ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வுகள் அல்லது புதிய பொறுப்புகளையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில முக்கியமான வேலைகளை முடிப்பதுல வெற்றியையும் பெற்றுவிடலாம். உங்களுடைய திறமைகளை மேம்படுத்துவதற்கான செயல்பாடுகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. சில புதிய வேலைகளை கற்றுக்கொள்வதில் ஆர்வத்துடனும் இருப்பீங்க. காதல் வாழ்க்கையில மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. இன்று உங்களுடைய பேச்சுக்களை கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது. யாரிடத்திலும் வாக்குவாதங்கள் செய்யவும் வேண்டாம். சேமிப்புகளை மேம்படுத்துவது தொடர்பான எண்ணங்களும் அதிகரிக்கும். சிந்தனைகள்ல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். சுய தொழில் சார்ந்த பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உடன் பிறந்தவர்களுடைய வழியில மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். உத்தியோக பணிகள்ல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. சுபகாரியங்கள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உடல் ஆரோக்கியமும் மேம்படும். தாமதங்கள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மனதில் ஏற்பட்டு இருந்த குழப்பங்களும் நீங்கும். நல்ல ஒரு முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. வேலைகளை முடிப்பதுல ஆர்வத்துடனும் இருப்பீங்க.
விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியமும் மேம்படும். தாமதங்கள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் நம்பிக்கை உணர்வுடனும் செயல்படுவீங்க. புதிய நண்பர்களை ஏற்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று சில மகிழ்ச்சியான சூழ்நிலைகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. உங்களை நீங்களே உற்சாகத்துடனும் வைத்தும் கொள்வீங்க. பணியிடத்துல வளர்ச்சி சிறப்பாகவும் இருக்கும். இன்று தனித்த திறமையின் மூலமாக உங்களுடைய வேலைகளை குறித்த நேரத்துல செய்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தரமான பணிகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல சகஜமாகவும் நடந்தும் கொள்வீங்க. உங்கள் துணை இடத்தில் ஏற்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இருவருக்கும் இடையில இன்று மகிழ்ச்சியான உரையாடல்களும் நடைபெறும். நிதிநிலை நல்லபடியாக தங்க இருக்கும். சேமிப்புகளை மேம்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணியிடத்துல பதவி உயர்வு போன்றவைகளை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. சகஜமான அணுகுமுறையுடனும் காணப்படுவீங்க. இன்று சில வீண் செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த விஷயத்துல மட்டும் கவனமாகவும் இருங்க. மற்றவர்களுக்காக நீங்கள் செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும். உடல் ஆரோக்கியத்துல இருந்து வந்த பின்னடைவுகளும் நீங்கும். திருமணத்திற்கு நல்ல வரன் தேடி வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. விற்பனையில நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். புதிய ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அரசியல் செல்வாக்குள்ள ஒருவருடைய தொடர்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இது உங்களுக்கு முன்னேற்றத்தையும் புதிய அனுபவத்தையும் தருவதாகவும் இருக்கும். தன்னம்பிக்கையுடன் பொது நிகழ்ச்சிகள்ல பங்கு கொள்ளவும் செய்வீங்க. உங்களுடைய வார்த்தைகள் மற்றவர்களினால அங்கீகரிக்கவும் படும். உறவினர்கள் நண்பர்களுடைய மத்தியில அந்தஸ்தும் அதிகரிக்கும். வீடு வாங்குவது குறித்த யோசனைகளும் ஏற்படலாம். வியாபாரத்துல சில அதிரடியான மாற்றங்களை செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உத்தியோகத்துல முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. முயற்சிகள்ல வெற்றியையும் பெற்றுவிடலாம். மனதுல தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். அரசாங்க அதிகாரிகளினால எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். உங்கள் தாய் இடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அரசாங்க வகையில சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். உங்கள் தாய் இடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சகோதரர்களுடைய வகையில சின்ன சின்ன சங்கடங்களும் சில செலவுகளும் ஏற்படலாம். கணவன் மனைவிக்கு இடையே வாக்குவாதங்கள் ஏற்பட்டாலும் விரைவில் சரியாகியும் விடும். அலுவலகத்துல சக பணியாளர்கள் உங்களுடைய வேலைகளுக்கு உதவிகளும் செய்வாங்க. வியாபாரத்துல சக வியாபாரிகளினால ஏற்பட்டு இருந்த இடையூறுகளும் நீங்கும். புதிய தொழில் வியாபாரம் தொடங்குவதற்கான சாதகமான சூழ்நிலைகளும் உண்டாகும். சகோதரர்களுடைய ஆலோசனைகள் இதுல உங்களுக்கு தேவைப்படலாம். அரசியல்ல இருக்கிறவங்களுக்கு புதிய பொறுப்புகளும் வந்து சேரலாம். மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான முயற்சிகள்ல முன்னேற்றமும் உண்டாகும். கடன் தொடர்பான விஷயங்கள்ல எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். சமூக பணிகள்ல உங்களுக்கான மதிப்பும் மரியாதையும் கிடைக்கப் பெறுவீங்க. இழுபறியாக இருந்து வந்த சில வழக்குகள் இப்பொழுது முடிவுக்கு வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மனதளவுல இருந்து வந்த கவலைகளும் நீங்கும். கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றவும் செய்வீங்க. தனவரவு தாராளமாகவும் இருக்கலாம். உத்தியோகத்துல மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரம் சார்ந்த சில முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டில விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. உங்களுக்குள்ள இருந்து வந்த கவலைகளும் நீங்கும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதுல மன அமைதியும் உண்டாகும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு என்ற சந்திராஷ்டமம் இருக்கின்றது. காலை 10:31 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. செய்யும் வேலைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சராசரியான நாளாகவும் இருக்குங்க. இன்று வேலையில வெற்றி என்பது அவ்வளவு சீக்கிரமாகவும் கிடைக்காதுங்க. சில சமயங்கள்ல நீங்க உங்களுடைய கட்டுப்பாட்டை இழந்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மனதுல ஏதாவது எதிர்மறை எண்ணங்களும் ஏற்படலாம். மேலதிகாரிகள் உங்களுடைய செயல்கள்ல பாராட்டவில்லையே என்ற ஆதங்கமும் ஏற்படலாம்.
இது உங்களுக்கு ஏமாற்றத்தை ஏற்படுத்தி விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலைகளை கையாளும் பொழுது கவனமாகவும் இருங்க. திருமண உறவில என்ற கணவன் மனைவிக்கு இடையே அன்புடனும் நட்பாகவும் நடந்து கொள்வதும் நல்லது. குடும்பத்துல இருந்து வந்த குழப்பங்களும் பிரச்சனைகளும் சற்று குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு வரவும் செலவும் சமமாக தங்க இருக்கும். உங்கள் தாயின் உடல் ஆரோக்கியத்திற்காக பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும். எச்சரிக்கையுடன் கையாள்வதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிலருக்கு பல்வழி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாங்க. பல் மருத்துவ பரிசோதனைகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று மாறிவரும் சந்தை நிலவரங்களுக்கு ஏற்றவாறு உற்பத்தியை பெருக்கிக் கொள்வதும் நல்லது தாங்க. சிறு வியாபாரிகளுக்கு லாபம் நல்லபடியாகவும் இருக்கும். இன்று ரியல் எஸ்டேட் தொழிலை சீராக நடத்தவும் செய்வீங்க. ஷேர் மார்க்கெட் போன்றவற்றில் ஊக்கத்துடன் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அதிகப்படியான முதலீடுகள் செய்யும் பொழுது நிபுணர்களுடைய ஆலோசனைகளை பெற்று செய்வதும் நல்லது. அலைச்சல்கள் அதிகமாக இருந்தாலும் அதற்கான ஆதாயத்தையும் பெற்றுவிடலாம். வங்கி கடன்களை தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கடன்ல ஒரு பகுதியை தந்து முடித்து விடுவீங்க. குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். பழைய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காணலாம். புதிய நட்பினால உற்சாகத்துடனும் இருப்பீங்க. மனதுல புதிய சிந்தனைகளும் ஏற்படலாம். வெளிவட்டாரத்துல புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல புதிய தொடர்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்கள் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. சில அதிரடியான மாற்றங்களை செய்யக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று எதிர்பார்த்து இருந்த பணம் தாமதமானாலும் கைக்கும் வந்து சேரும். உறவினர்கள் கிட்ட பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. தந்தை இடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மாலையில நண்பர்களுடைய சந்திப்புகள் மனதிற்கு உற்சாகத்தை தருவதாகவும் இருக்கும். சிலருக்கு குடும்பத்தினருடன் கோயில்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகமும் இருக்கின்றது. அலுவலகத்துல சக பணியாளர்கள் இணக்கமாகவும் நடந்தும் கொள்வாங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். தொழில் விஷயத்துல மட்டும் கவனமாக முடிவுகள் எடுப்பதும் நல்லது. நெருப்பு மற்றும் ஆயுதங்களை பயன்படுத்துபவர்கள் கவனமாகவும் இருங்க. தொண்டு மற்றும் சேவை நடவடிக்கைகளுக்காக என்ற நேரத்தை ஒதுக்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளுடைய எதிர்காலம் தொடர்பாக முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. சமூகத்துல உங்களுடைய புகழும் அதிகரிக்கும். எதையும் செய்ய முடியும் என்ற தன்னம்பிக்கையுடனும் இருப்பீங்க. சகோதரர்களுடைய வகையில ஒத்துழைப்புகளும் இருக்கும். எழுத்து சார்ந்த துறைகள்ல இருக்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்புகளும் வந்து சேரலாம். அக்கம் பக்கம் இருப்பவர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. உத்தியோகத்துல உங்களுடைய முயற்சிக்கு ஏற்ப சில திருப்பங்களும் ஏற்படலாம். பழைய பிரச்சனைகளுக்கு வித்தியாசமான முறையின் காரணமாக நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. ஆதரவுகளை பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலை 10:31 பிறகு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்கின்றது. செய்யும் வேலைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு திறமைகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. முயற்சிக்கு ஏற்ப நல்ல திருப்பங்களும் ஏற்படலாம். இன்று உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். குடும்பத்தினருடன் மகிழ்ச்சியான நேரத்தை கழிக்கவும் செய்வீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு நல்ல நாளாகவும் இருக்குங்க. இன்று உங்களுடைய வேலைகளை விருப்பமாக செய்து முடிக்கவும் செய்வீங்க. கிடைக்கின்ற வாய்ப்புகளை நல்லபடியாக பயன்படுத்தியும் கொள்வீங்க. குடும்பத்தினருடன் சுற்றுலாக்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று ஓரிரண்டு நாட்களாக நிலுவையில இருந்து வந்த வேலைகளையும் முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சியான போக்கும் காணப்படும். உங்கள் துணையுடன் அதிகப்படியான நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிரிந்து இருந்த தம்பதியர்களும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நல்ல புரிந்துணர்வுகளை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. நிதிநிலை நல்லபடியாக தங்க இருக்கும். சிலருக்கு ஓரிரண்டு நாட்களாக எதிர்பார்த்து இருந்த நிலுவைத் தொகைகளும் கைக்கு வந்து சேர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. நண்பர்களை தேர்ந்தெடுப்பதில் மட்டும் கவனமாக இருப்பதும் நல்லது. தீய நண்பர்களுடைய பழக்க வழக்கங்கள்ல எச்சரிக்கையாகவும் இருங்க. தேவையில்லாத கெட்ட பெயர்களை பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல கவனமாகவும் இருங்க. பணம் நகைகளை கவனமாக வைத்து எடுப்பதும் நல்லது. இன்று பேச்சுவார்த்தைகள்ல நிதானத்துடன் இருப்பதும் நல்லது தாங்க. யாராவது உங்ககிட்ட வம்பெடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதுல நீங்க பெரியதாக அலட்டிக் கொள்ளவும் வேண்டாம்.
தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருந்து விடுவதே நல்லது. வேலைகளை எச்சரிக்கையாகவும் செய்து முடிக்கவும் செய்வீங்க. இன்று குடும்பத்துல சூழ்நிலைகளும் உங்களுக்கு சாதகமாக தங்க இருக்கும். எடுத்த வேலைகளை முடிப்பதில் குடும்பத்தினருடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். உதவி செய்வதாக வாக்கு கொடுத்த நண்பர்கள் இப்பொழுது இழுத்தடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பிள்ளைகள் கிட்ட இருந்து மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். வியாபாரத்துல லாபத்தையும் எதிர்பார்க்கலாம். உத்தியோகத்துல கவனமாக இருந்து வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. சகிப்புத்தன்மை தேவைப்படக்கூடிய நாள் என்றும் கூறலாம். இன்று எதிலும் அவசரத்தை மட்டும் காட்டவும் வேண்டாம். புதிய முயற்சிகள்ல கவனமாக ஈடுபடுவதும் நல்லது. வீண் அலைச்சல்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. குடும்ப உறுப்பினர்களை அனுசரித்து செல்வதும் நல்லது. பிள்ளைகளுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். சில எதிர்பாராத செலவுகளினால கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். அலுவலகத்துல பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். சக ஊழியர்களுடைய விஷயத்துல தலையிடவும் வேண்டாம். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே பரபரப்பான நாள் என்றும் கூறலாம். முக்கியமான வேலைகளை முடிப்பதுல மற்றவர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். குடும்பத்திலையும் மகிழ்ச்சியான போக்கும் காணப்படும். உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. பெற்றோருடன் அதிகப்படியான நேரத்தை செலவும் செய்வீங்க. பணியிடத்துல மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளை பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பதவி உயர்வு போன்ற நல்ல செய்திகளையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பொது வாழ்விலையும் புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சிலருக்கு இடமாற்றங்கள் போன்ற எண்ணங்களும் ஏற்படலாம். மற்றவர்களுக்கு வாக்குறுதிகளை தரும் பொழுது சிந்தித்து தருவதும் நல்லது. விமர்சன பேச்சுக்களும் ஏற்பட்டு நீங்கும். முன்கோபம் இன்றி பொறுமையுடன் செயல்படுவதும் நல்லது. செயல்பாடுகள்ல மாற்றங்களும் ஏற்படலாம். வியாபார வரவுகள்ல தாமதங்களும் ஏற்பட்டு நீங்கும். விவேகத்துடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பொன்னிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல தனவரவு நல்லபடியாகவும் இருக்கும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப விஷயங்கள்ல சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. குடும்பத்தினருடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் ஏற்படலாம். முன்கோபமின்றி பொறுமையுடன் செயல்படுவதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு அனுகூலமான நல்ல நாள் என்றும் கூறலாங்க. நட்பான அணுகுமுறையை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. இன்றைய நாளை நீங்க நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்வீங்க. பணியிடத்துல சாதகமான சூழ்நிலைகளும் காணப்படும். பணியில உங்களுடைய விருப்பங்களும் நிறைவேறும். நல்ல பலன்களையும் பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல நேர்மையான அணுகுமுறையை மேற்கொள்ளவும் செய்வீங்க. மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். நிதிநிலை நல்லபடியாக தங்க இருக்கும். பணப்புழக்கமும் அதிகரிக்கும். இதனை நீங்கள் சாதகமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். உங்களிடத்துல காணப்படுகின்ற ஆற்றலும் உற்சாகத்தின் காரணமாக ஆரோக்கியமும் சிறப்பாகவும் உணர்வீங்க. வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்காக சில முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. நண்பர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கேட்ட இடத்துல இருந்து பணமும் கைக்கு வந்து சேருங்க. உறவினர்களுக்காக பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும். உடல் ஆரோக்கிய பாதிப்புகளும் குறையும். பெற்றோர்களுடைய வகையில பண விரயங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதானமாக நடந்து கொள்வதும் நல்லது. உங்களிடத்துல மறைந்து இருந்த திறமைகளை நீங்க வெளிப்படுத்தவும் செய்வீங்க. பிள்ளைகளுடைய தேவைகளை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. வாகனங்களை எல்லாமே சரி செய்தும் விடுவீங்க. வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கையும் அதிகரிக்கும். உத்தியோகத்துல உங்களுடைய ஆலோசனைகள் மற்றவர்களினால ஏற்றுக்கொள்ளவும் படும். நன்மைகள் உண்டாகக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். மனதுல உற்சாகமும் பெருக்கெடுக்கும். வாழ்க்கை துணையிடத்துல எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். பிற்பகலுக்கு மேல பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல பணிச்சுமையின் காரணமாக உடல் அசதியும் மன சோர்வும் அவ்வப்பொழுது ஏற்பட்டு நீங்கும். வியாபாரத்துல எதிர்பார்த்ததை விட நல்ல லாபத்தையும் பெற்றுவிடலாம். வணிகம் தொடர்பாக வருமான ஆதாரங்களை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில புதிய திட்டங்களை தீட்டவும் செய்வீங்க. எதிர்காலத்துல இது உங்களுக்கு நன்மைகளை தருவதாகவும் இருக்கும். சமூக சேவைகள்ல ஆர்வத்துடன் ஈடுபடவும் செய்வீங்க. உறவினர்களின் மூலம் பரிசுகளும் பாராட்டுகளையும் பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மனதில இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவும் உண்டாகும். புதிய வேலை நிமித்தமான முயற்சிகளும் ஏறேறும்.
போட்டிகள்ல பங்கு பெற்று திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தவறிப்போன சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கவும் பெறுவீங்க. வியாபாரத்துல வேலையாட்கள் இடத்துல அனுசரித்து நடந்து கொள்வதும் நல்லது. எதிர்பாராத சில உதவிகளின் மூலம் மாற்றங்களும் ஏற்படலாம். வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவும் உண்டாகும். மனதில் இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு வணிகம் தொடர்பாக வருமான ஆதாரங்களை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தெளிவும் உண்டாகும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் கிடைக்க பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நிறைவான நாளாகவும் இருக்கும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதனை நீங்கள் நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். புத்துணர்ச்சியுடனும் உறுதியுடனும் காணப்படுவீங்க. சாதித்து காட்டுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணியில இன்று அதிக ஆர்வத்துடனும் ஈடுபடவும் செய்வீங்க. இன்று ஒரு மகிழ்ச்சியான நிலையை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய வேலைக்கான அங்கீகாரத்தையும் பெற்றுவிடுவீங்க. திருமண உறவுல உங்கள் துணையிடத்துல நட்பான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. இருவருக்கும் இடையில நல்ல புரிந்துணர்வுகளும் ஏற்படலாம். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு நேர்மையான உழைப்பின் மூலம் பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பயனுள்ள முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிறப்பாகவும் உணர்வீங்க. வருமானமும் போதிய அளவிற்கும் இருக்குங்க. இதனை நீங்க சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று குடும்ப நிர்வாகத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் குறையும். கணவன் மனைவி உறவு நல்லபடியாகவும் இருக்கும். வாகனங்களை இயக்கும் பொழுது மட்டும் எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. உற்பத்தியை அதிகரிக்கவும் காண்பீங்க. புதிய திட்டங்களை தீட்டவும் செய்வீங்க. வியாபாரத்துல சில மாற்றங்களையும் ஏற்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று குடும்பத்துல உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். பிரபலங்களுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களை தேடி வந்தவர்களுக்கு உதவிகளும் செய்வீங்க. வியாபாரத்துல நல்ல லாபத்தையும் பெற்றுவிடலாம். உத்தியோகத்துல உயர் அதிகாரிகள் கிட்ட இருந்து சில சூட்சமங்களை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் வந்து சேரும். புதிய முயற்சிகளை இன்று காலையிலேயே தொடங்குவதும் நல்லது தாங்க. தந்தை வழி உறவினர்கள் கிட்ட எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சகோதரர்கள் உங்களுடைய ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. வெளியூர்ல இருந்து கிடைக்கின்ற செய்திகள் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு உதவிகரமாகவும் இருக்கும். அலுவலகத்துல உற்சாகமான சூழ்நிலைகளும் காணப்படும். வியாபாரத்துல போட்டியாளர்களுடைய தொல்லைகளை எல்லாமே சாமர்த்தியமாக சமாளிக்கவும் செய்வீங்க. பங்குச்சந்தை போன்றவற்றில கவனமாக ஈடுபடுவதும் நல்லது. பழைய முதலீடுகள்ல இருந்து இப்பொழுது லாபத்தையும் பெற்றுவிடலாம். முக்கியமான வேலைகளை செய்து முடிப்பதுல ஆர்வமும் அதிகரிக்கும். குடும்ப விஷயத்துல இருந்து வந்த சிக்கல்களும் தீரும். வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடலாம். பொருளாதார சூழ்நிலைகளும் உயரும். புகழ் மிக்கவர்களுடைய ஆதரவினால சில பணிகளை எல்லாமே செய்து முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய பணியாளர்களை சேர்ப்பதுல ஆர்வத்துடனும் இருப்பீங்க. புதிய நபர்களுடைய சந்திப்புகளும் ஏற்படலாம். வருமான உயர்வை பற்றி சிந்திக்கவும் செய்வீங்க. கடன் சார்ந்த நெருக்கடிகளும் குறையும். அக்கம் பக்கம் இருப்பவர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. துணிச்சலுடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்மன் வழிபாட்டை மேற்கொள்வதும் நல்லது. வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பொருளாதாரமும் உயரும். சில சேமிப்பு திட்டங்கள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்குங்க. புதிய பணியாளர்களை நிர்வகிக்கவும் செய்வீங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஆதரவான நாள் என்றும் கூறலாம். பழைய முதலீடுகள் இப்பொழுது நன்மையை தருவதாகவும் இருக்கும். இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.